பிரியாணிக்கு ரெசிபி ரெடியா? எல்லாம் ரெடியாக இருக்குது. 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் 5 எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வந்து நாட்டு தக்காளி நல்ல பழமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 தக்காளி எடுத்தாலே போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 4 தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 10 தான் எடுத்திருக்கேன். இந்த டார்க் கலர் வெங்காயம் தான் எங்களுக்கு கிடச்சிது, அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி லைட் பிங்க் கலர் கிடைச்சா கம்பல்சரி அது யூஸ் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டை விட அது இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாகவே உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து சின்ன சைஸில் 2 துண்டு தோல் உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம், அது வந்து மூடியோடு நம்ம வச்சுக்கணும். 1 கிலோ சிக்கன், இந்த சிக்கன் வந்து 1 கிலோ கிடையாது, 1 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் அரைச்சி வச்சது, அது யூஸ் பண்ணவே கூடாது. கம்பல்சரி தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணணும். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் சேர்க்கும் போது கரண்ட் போயிடுச்சு, அதனால் அந்த இடத்துல நான் வீடியோ எடுக்கலை, கட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு தான் நான் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். இப்போ 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடணும் கொஞ்சம் நேரம். இந்த மிளகாய் பொடி மட்டும் நீங்கள் வீட்டில் குழம்புக்கு அரைச்சி வச்ச மிளகாய் பொடியை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தனியாக மிளகாய் மட்டும் அரைச்சி வச்ச பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு அரைக்கிறதுல நிறைய மசாலா சேர்ப்போம், அதுக்காக தான். ஸோ அது வந்து குழம்பு திக்காக வரணுன்றதுக்காக நம்ம சேர்க்குறது. ஆனால் பிரியாணிக்கு அவ்வளோ மசாலா தேவைப்படாது. ஸோ நம்ம போட போகிற ஒரு குறிப்பிட்ட மசாலாவே போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம். பட்டை 2 பீஸ் எடுத்திருக்கேன். பிரியாணி இலை 1 தான். கிராம்பு வந்து 5 இல்லைன்னா 6 எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 1 அன்னாசி பூ போதும். இந்த கடல் பாசி, இந்த பிரியாணி மசாலான்னு கேட்டாலே ஒரு சின்ன பேக்கெட்டில் தருவாங்க, அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோம்புன்றது பெரிய சீரகத்தை தான் நாங்கள் வந்து சோம்புன்னு சொல்கிறோம். அடுத்ததாக 1 கிலோ பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்காக ரெடியாக வச்சுருக்க பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிடணும். இது வந்து சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். 100லேருந்து 150 ml வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே அளவு நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 50 ml கம்மி பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடணும். இது இப்படி பொரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துடணும். வெங்காயம் வந்து ரொம்ப குறுனியாக நைஸாக அந்த மாதிரிலாம் கட் பண்ணிடக்கூடாது. நீல வாக்கில் அப்படியே மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அதை வந்து நான் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும். ஸ்டார்ட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சு நம்ம அதை சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ரொம்ப டார்க் ரெட்டில் இருந்தது பார்த்திங்களா, இப்போ பாருங்கள் எவ்வளோ லைட்டு பிங்க்குக்கு வந்துருச்சு பாருங்கள். இது ரொம்ப நேரம் விடக்கூடாது, ரொம்ப நேரம் விட்டோன்னா கருகி போயிடும். ஏன்னா இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்ல டார்க் கலரில் இருந்துச்சு. ஓகேவா, இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னு என்ன ஆகும்னா, இந்த சட்டிலே ஒட்டி பிடிக்கும், உடனே கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கைவிடாமல் இது மட்டும் இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலரி விடணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடணும். சிக்கனை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எண்ணெய் வந்து ரொம்ப குறைவாக ஊற்றிடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். ஏன்னா சிக்கனும் நம்ம அதில் தான் வதக்க போகிறோம். ஸோ எண்ணெயை வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கின பிறகு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணவே இல்லை பாருங்கள், அப்படி தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அதனால் பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே போடுங்க. இது வந்து நம்ம ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அப்படியே உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாவை மட்டும் லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. மிச்சம் எல்லாம் முழுசாக போட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தக்காளி வந்து நல்ல பழமாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே நல்லா கரைஞ்சி போயிடும். இது கொஞ்சம் காய் தான், அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு தான் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன்
மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த டேபிள் ஸ்பூனுன்றது ஆல்ரெடி நான் வந்து சிக்கனில் மிளகாத்தூள்லாம் சேர்த்து காட்டினேன் இல்லையா, அந்த ஸ்பூன் தான். ஸோ வீடியோவை கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்கணும். உப்பு மிளகாத்தூள் ரெண்டுமே நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். காரணம் என்னென்னா, நம்ம இதில் தண்ணி ஊற்றி அரிசியெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடணும். ரொம்ப கம்மியாக போட்டுறாதீங்க. 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். பிரியாணி மசாலா வந்து நான் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன், ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்தேன். உப்பும் இதுக்கு தேவையான அளவு சேர்த்தாச்சு. ஆல்ரெடி சிக்கன்லேயும் உப்பு சேர்த்து தான் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கிரேவி பாருங்கள், பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது. ரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போட்டு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பர் கிரேவியாக இருக்குது. எல்லா மசாலாவும் சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கணும். அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருக்கக்கூடாது. இடையில திறந்து பார்த்து நம்ம கிளறி விடணும். இந்த டைம்லேயே காரம் பத்தலை, உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வேணும்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா, பச்சை மிளகா வந்து காரம் இல்லாத பச்சை மிளகானா நம்ம மிளகாத்தூளில் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி எப்படி சேர்க்கணுன்னா, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் அதை அளந்து ஒரு பெரிய ஜக்கில் ஊற்றி வச்சுருந்தேன், அதை அப்படியே நான் ஊற்றிடுறேன். இப்போ இது கொதித்த பிறகு தான் நம்ம அரிசி போடணும். கொதிக்காத போது நம்ம அரிசி போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருக்கிறனால தண்ணியை வந்து நீங்கள் கொதிக்காமையே அரிசி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி இன்னும் ஊறி உடஞ்சி போயிடும். அதுக்காக தான் தண்ணி நல்லா கொதி வரும்போது நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்தோன்னே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம மூடி வைக்கணும். மூடி வச்ச பிறகு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அடுப்பு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் திறந்து பார்த்துட்டு கிண்டி விடணும். இது வந்து அடிக்கடி போட்டு நல்லா ஒரு 4-5 தடவை கிண்டி அரிசியை உடச்சிடக்கூடாது. நம்ம எடுக்கும்போதே மேலோட்டமாக லேசாக கீழே இருந்து மேலே எடுத்து ஒரு பெரட்டி விட்டால் போதும். அது எதுக்கு செய்கிறோன்னா, அந்த நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் நம்மளுக்கு நெருப்பு வருது பாருங்க, அந்த இடத்துல அடி பிடிச்சிடும். அதுக்காக தான் இது செய்கிறது. ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலே உங்களுக்கு தண்ணியெல்லாம் குறைஞ்சிரும். அந்த தண்ணி குறைஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, இன்னொரு அடுப்பில் நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு சூடாக்கிடலாம். ஒரு அடுப்பில் பிரியாணி இருக்கும்போது இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு சூடாக்கிடுங்க. அந்த தோசைக்கல் சூடானோன்னா அதுக்கு மேலே பிரியாணி எடுத்து வச்சிடணும். இப்படி தம் போடுறதுக்கு நீங்கள் நல்லதாக இருக்கிற தோசைக்கல்லை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் தோசையே சுட முடியாது. இந்த மாதிரி இரும்பு கல் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லது. தண்ணியே இல்லை, ஓகேவா, லேசாக ஈரப்பதம் தான் இருக்குது. இந்த டைமுக்கு தான் நம்ம வந்து தம் போடணும். தம் போடுறது நம்ம விறகு அடுப்புனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெருப்பில் அப்படியே போட்டுக்கிடலாம். இது வந்து கேஸுன்றனால கீழே தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தையும் வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். வெயிட் வந்து நம்மக்கிட்ட உரல் இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இப்படி வச்சா போதும். அடுப்பு வந்து நல்லா ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ஒன்றுமே ஆகாது, பிரியாணி வந்து தீஞ்சு போகாது, நல்லாவே இருக்கும். ஏன்னா நேரடியாக அடுப்பில் படலை, தோசைக்கல் மூலமாக தான் இந்த பிரியாணிக்கு வந்து சூடு ஏறுது இல்லையா, அதனால் ஒன்றுமே ஆகாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேவராக, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் இப்படியே மேலோட்டமாக நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, அடியில் இருந்து மேலே ஒரு தடவை பெரட்டி விடணும். ஏன்னா இந்த எண்ணெய் மசாலா எல்லாமே அடியில் போய் நின்றோம். அப்போ நம்ம ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டால் தான் எல்லாமே மிக்ஸ் ஆகும். ரொம்ப போட்டு கிண்டி மிக்ஸ் பண்ணாமல் இப்படி நான் செய்கிற மாதிரி மேலோட்டமாக எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக கம்மன்னு இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா யம்மியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.